இவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய நேரத்துல நம்மளுக்கு ஞானமே இல்லன்னு சொல்லிட்டு, நெறைய விஷயங்கள நம்ம என்ன பண்றோம்னா, சோர்ந்து போயிடுறோம் இந்த நாட்கள்ல. ஹல்லேலூயா! வேலை ஸ்தலத்துல கூட நம்ம நெறைய நேரத்துல அது சில காரியம் செய்ய முடியாம நம்ம சோர்ந்து போகிறோம். அதுக்கடுத்தது ஸ்கூல்ல நம்ம பிள்ளைகள சேர்த்திருப்போம். பிள்ளைங்க ஒழுங்கா படிக்க மாட்றாங்கன்னு சொல்லி, அதுக்கும் நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க. அப்புறம் வீட்டு குடும்பத்த நம்ம எப்படி நடத்துறது? நம்மளுக்கு ஞானமே இல்லாம நீங்க தவித்துக் கொண்டு இருப்பீங்க. ஸோ நெறைய காரியங்கள் அது மாரி நம்ம பார்த்தீங்கன்னா, ஞானமே இல்லாம சில நேரத்துல நம்ம சோர்ந்து போய், துக்கத்தோட, அநேக கஷ்டத்தோட இருப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவை உள்ளவனாய் இருந்தால், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவன் இடத்தில் கேட்க கடவான். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பாருங்க வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா! நீங்க தேவ சமூகத்துல நீங்க உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஞானமே இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி காரியங்கள்ல நீங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே சொல்லும்போது, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, உங்களுக்கு ஞானமே அந்த காரியங்கள் ஞானமே இல்லைனாலும் கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, அந்த காரியங்களை செய்ய வைத்து கர்த்தர் உங்களை மேல உயர்த்துகிறவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஜெயித்து கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட்.